அந்தகார கிரியைக்கு உடன்படாமல் கடிந்து கொள்ளணுமா? ஒரு மனுஷன் தப்பா இருக்கானா, பொல்லாங்கா இருக்கானா, கர்த்தரை விட்டு தள்ளி போய் வாழ்றானா, துஷ்டனா இருக்கானா, தீமை செய்யறானா, பொருளாசையில் இருக்கிறானா, பெருந்திண்டிக்காரனா இருக்கானா, துன்மார்க்கனா இருக்கானா, துஷ்டனா இருக்கிறானா, இப்படிப்பட்டவங்களை விட்டு விலகி போக வேண்டியது. சில குடும்பத்துல விக்கிரத்துக்குள்ள போயிருவாங்க, அங்கெல்லாம் விட்டு விலகி போயிடணும். நம்ம பரலோகத்துக்கு போற பிள்ளைகள், அவிசுவாசியோடு நமக்கு பங்கு இல்ல, இருள்ல வாழ்கிற ஜனங்களோடு நமக்கு பங்கு இல்ல, விக்கிரத்தோடு நமக்கு பங்கு இல்ல, பொய்யா வாழ்கிற ஜனங்களோடு நமக்கு பங்கு இல்ல, அவிசுவாசத்தோடு இருப்பாங்க, அவங்களுக்கு நமக்கு பங்கு இல்லை. நம்முடைய ஐக்கியம் பிதாவோடும் குமாரனோடு இருக்கு. நம்ம பரலோகத்துக்கு போனோம் அப்படின்னா நம்ம இருதயத்துக்குள்ளே தேவையில்லாத எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாது. தேவையில்லாம எந்த ஒரு காரியம் இருக்கக்கூடாது. நீ நிறைய குடும்பத்துல இருதயத்துல ஏன் என்ன பிரச்சனை சொல்லி பார்க்கும்போது இருதயம் ஃபுல்லா பாரமா இருக்கு. அது என்ன பாரம் தெரியுமா? அன்பு கூற முடியல, ஏதோ ஒரு காரியத்தை உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி நிறைய குடும்பம் இருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம புது சிருஷ்டி, அதை நம்ம மறந்து போயிடக்கூடாது. பழையவர்கள் எல்லாம் ஒளிந்து போயினேன். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல இதயத்துல என்ன கவலை அப்படின்னா பழைய காரியங்கள் உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது அவங்களோட வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதமா இருக்காது. இன்னைக்கு தேவன் எனக்கு என்ன கிஃப்ட் கொடுத்திருக்காரு, அந்த கிஃப்டை நான் பெற்றுக்கொள்ளணும்.